பெருமை மிகுந்த மதுரை தனக்கங்குளம் ஊராட்சி திருவள்ளுவர் நகர் பர்மா தமிழர் சங்கத்துக்கு ஊர் பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு முத்துமாரியம்முடைய திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம். இந்த அழகான கோபுரம் உருவாகியிருக்குன்னா அது சாதாரணமாக உருவாகலை, கடுமையான உழைப்பு. இந்த உழைத்து இரவு பகல் பாராமல் கண் விழித்து இந்த பணியை செய்து இன்றைக்கி அழகான ஒரு ராஜ கோபுரம் நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ பகட்டாக அப்படி மின்னொளியில் மின்னுகிறது என்றால் இதற்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆலய நிர்வாகிகளை ரொம்ப நம்ம பாராட்டி ஆக வேண்டிய பெரிய ஒரு கட்டாயம். அன்புக்குரிய தொழிலதிபர் தலைவர் பி அன்பழகன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்னார் அவர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும். ஏன்னா தினந்தோறும் நான் பார்த்துருக்கேன் கூட அந்த புக்கும் கையுமா கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா வரைக்கும் வரை என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி பதறி ரொம்ப அரும்பாடுபட்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய செயலாளர் ஏபிகே கன்ஸ்ட்ரக்ஷன் மரியாதைக்குரிய பி கதிரவன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களையும் நீங்கள் பெரிதாக பாராட்ட வேண்டும். இது வரைக்கும் நான் எத்தனையோ ஊரில் போயிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நான் நம்ம ஊரை பெருமையாக சொல்லி நான் அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். பயங்கரமாக இருக்கும் கைதட்டல், பயங்கரமாக இருக்கும் சிரிப்புன்னு வந்திருக்கேன். நீங்கள் உரம் பரிதாமல் உட்காந்துருக்கீங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டால் கூட தப்பிச்சு வந்துட்டேன். நீங்கள் அதை விட ரொம்ப வலுவிழுந்துருக்கீங்க. அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சு நடக்குது. பட்டிமன்றம் பேசுவோமா இல்லை 9 ஆளுக்கு ஒரு பஸ்ஸுக்கு கிளம்புவோமான்னு முடிவெடுத்திருக்காங்க. அதை மாற்ற வேண்டிய சூழல் உங்கள்கிட்ட இருக்குது. நல்லா சிரித்து மகிழ்ச்சியாக உட்காரும். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. நம்ம மண்ணுன்னு சொல்கிறோம். அந்த நம்ம மண்ணில் உட்கார்றதுல நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. ஏன்னா தெய்வ கடாட்சியம் நிரம்பிய இந்த மண்ணில் உட்காந்து பார்க்குறது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை. அவங்கெல்லாம் 15 ரூபா டிக்கெட் மேலே உட்காந்துருக்காங்களா, பால்கனி 15 ரூபா டிக்கெட்டு. இன்னும் ஒரு நிகழ்ச்சி தூங்கி சொத்துன்னு கீழே விழும்போது தான் தெரியும் ஏன்டா நம்ம அங்கே உட்காந்தோம்னு சொல்லி நல்லா ரசிக்கணும். நான் கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகள் எல்லா ஊருக்கும் போயாச்சு. ஆனால் சொந்த ஊரில் அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவங்களாம் மயில் வைக்கணும் ஒரு ஆசை. எல்லாரும் இந்த பக்கம் தான். ஏன்னா நீங்கள் உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இங்கிட்டே தான் டவுசரை போட்டு தெரிஞ்சால் இன்றைக்கி கோட்டை போட்டு பெரிய பகுமானமாக உட்காந்துருக்கான். உனக்கு நம்ம பெரிய கை தட்டணுமோ? நேற்று கூட என்னை சைக்கிள் இடித்து விட்டு போனேன், பேச வந்திருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு வந்ததுக்காக இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆளும் இந்த அன்னபாரதி அவர்கள்லாம் ஒரு நிகழ்ச்சி போனால் 1.5 லட்ச ரூபா சொல்லும். அப்புறம் 70 ரூபாய்க்கு வருவாங்க. மறுபடியும் என்ன சார் அப்படின்னு மறுபடியும் போன் அடித்து கடைசியில் 7300 ரூபாயில் போய் பண்ணிட்டு இதுதான் எங்களுடைய தலையெழுத்தாக இருக்கிறது என்பதை முதல் அறிவிப்பாக அறிவித்து விட்டு, அன்புக்குரிய பொருளாளர் ரொம்ப அழகான நிகழ்வை நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த பகுதியில் இருக்க நம்மலாம் என்ன செய்யணும்னா, இந்த அழகான ஒரு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடம் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, கோயிலும் இருக்கும், பக்கத்திலே மசூதி, அது பக்கத்திலே கிறிஸ்துவ ஆலயம். எவ்வளோ அழகான ஊர். எல்லாருமே அப்படி சகோதரமாக பழகக்கூடிய விஷயம். இதெல்லாம் வேணும். அப்போ இந்த கோயிலுக்கு நம்ம முழு சப்போர்ட் பண்ணணும். அவங்க சொல்லும்போது நான் சொன்னேன், எது வேணாம் சார், முதல்ல அந்த தம்பி இந்த குழந்தை பேசக்கூடாது தம்பி, சத்தம் இல்லாமல் இருக்கேன். ஏன்னா பெரியவங்களாம் கேட்குறாங்க இல்லையா. என்னால் என் சக்திக்கு மீறியும் கூட அவங்களுக்கு நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு. அப்படி தான் அந்த ஒரு அறை ஒன்று அதுக்கடுத்து இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன அப்படின்றார். ஒன்றும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் முதல் கொண்டு நான் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பூச்செடி 2 மின்னிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கூட நான் கக்கத்தில் கட்டிக்கிட்டு இப்போ நான் தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்கூடாது. ஆமாம், சொந்த காலில் நிற்கணும்னு என் காலவே இருந்தால் ஷூ மாட்டிட்டு வாங்க. அதனால் நீங்களாம் என்ன செய்யணும்னா, இது மாதிரி சிறு சிறு நம்மளுடைய பங்களிப்பு இவர்களுக்கு செலுத்த வேண்டும். அவள் தினந்தோறும் பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் துணைத் தலைவர்கள் மரியாதைக்குரிய PK சின்னக்காலை அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்கிறோம். அதில் ஏ ஜெகன் அவர்கள், எஸ் மகேந்திரன் அவர்கள், டி பஞ்சாச்சரம்லாம் பறந்துக்கிட்டு பாரு இந்த ஏரியா பக்கம். என்ன காரணம்னா, அவங்கெல்லாம் வழியை நடத்தி போகிறது பின்னாடி அடுத்த தலைமுறை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு நாள் நல்ல காரியத்தை நம்ம மன சுமைகள் நம்ம கஷ்டங்களாம் இறக்கி வச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா. கோயிலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு மன திருப்தி. நல்ல பெரிய ஒரு ஆலயம். நான் தேடத்தில் பார்த்துருக்கேன், இவ்வளோ விசாலமான ஒரு கோயில் தலம் இருக்கிறது. மதுரைக்குள்ளே நம்ம தலை தான் அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். நீங்கள் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும், உற்சாகப்படுத்தணும்.
ஏன்னா இவங்கெல்லாம் என் கூட நிறையா வருஷங்கள் வந்திருக்காங்க. 103 நாடுகள் போயிருக்கிறேன். ஆனால் அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஊருக்குள்ளே பேசி இவங்ககிட்ட கைதட்டி வாங்குறது ஆச்சரியம். இருந்தாலும் நீங்கள் கள்ளங்கோடம் இல்லாமல் சிரிச்சிருங்க, சரிங்களா? அந்த வகையில் துணை செயலாளர் கே கார்த்திக், ஏ பூபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நம்ம ஒரு நாள் உட்காந்து லேசாக சிரித்து கைதட்டிட்டு போகிறதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் உழைப்பு அவங்ககிட்ட இருக்கு. எப்படி கட்ட போகிறோம், இதுக்கு கொடுக்கணுமே, சிமெண்ட் அது ஒரு லோடு இறக்கிட்டானே, தினந்தோறும் ஒரு பிரச்சனை. அதற்காக அந்த சேவை மனப்பான் உள்ள அந்த பெருமக்களுக்கும் துணை பொருளாளர் பி அருண் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள், கோயில் பூசாரி, ராஜகோபுர நிர்வாக குழுவினர்கள் எல்லாத்துக்கும் நான் நிறைய பேர் இருக்குது. எல்லார் பேரையும் சொன்னோம்னா கொடுத்த நேரத்தை தாண்டிடும். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி சில குழப்பங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் பொருட்படுத்தாமல் தாய் குளங்களாம் நல்லா கைதட்டி சரிங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே இவங்கெல்லாம் சிரமப்பட்டு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இன்னும் அவங்களுக்குலாம் ஏன் இந்த விருது கொடுத்து பாராட்டுறோம்னா, நிறையா மேடைகளில் போய் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்க. ஆனால் எங்கேயும் அவர்களை கௌரவிக்கிற விருது கொடுக்குற விஷயம் இல்லாமல் போனால் கூட நம்ம ஊர் எப்பவுமே மதுரையில் வந்து விருந்தினர்களை வரவேற்கிறது. பார்த்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்குற அருமையான குணம் கொண்டவர்கள். உங்களை தான் சொல்கிறேன், யாரோ சொல்கிற மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியாப்பட்ட இந்த கலைஞர்களை பேச்சாளரை அழைச்சிட்டு வந்து கௌரவப்படுத்துன்றதான் இந்த நிகழ்ச்சி நோக்கம். அதனால் எல்லாருக்கும் நாங்கள் முதல்ல என்னுடைய அன்புக்காக வந்திருக்கிற இந்த 6 பேச்சாளருக்கும் எங்கள் யாழ் இசைக்குழு நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, உங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரே இடத்துல சொல்லி நிறைவு செய்துவிட்டு, பட்டிமன்றம் எந்த அளவுக்கு கலகலப்பாக இருக்க போகுது, எவ்வளோ சிறப்பாக இருக்க போன்றது எங்கள் கையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் என்ன செய்யணும், அப்படி நின்று கேட்காம உட்காந்துடணும். உட்காந்து நல்ல பொறுமையாக கேட்கும்போது தான் அவங்க பேசுகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு, முறையாக பட்டிமன்றம் தொடங்குது. நான் இதே இடத்துல நான் அந்த மன்னர்களூரில் படிக்கும்போது நண்பர் ராஜ்குமாரோடு இருப்பேன் தனக்கங்குளத்தில். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஓரமாக நின்று பார்த்துருக்கேன். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில். இப்போ இதே மேடையில் வந்து உட்கார வச்சு அழகு பார்த்துருக்காங்க. அந்த விழா குழுவினருக்கும் பெரிய நன்றி. என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் அந்த கோயிலுக்காக செய்து கொண்டே இருப்பேன், உங்களோட ஆசையோடும் உங்களுடைய அன்போடும் என்பதை அன்பு தகவலாக சொல்லிட்டு, இந்த பேச்சாளர் பெருமக்களை ஒரு அறிமுகம். என்ன தலைப்பு, அதான் ரொம்ப வாங்க ரொம்ப சந்தோஷம். இந்த பேச்சாளர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம் ஒன்று வேணும். ஏன்னா நம்ம ஊருக்கு முதல்ல வந்திருக்காங்க, இது வரைக்கும் என் வீட்டுக்கு கூட வந்ததில்லை. என்ன தலைப்பு அப்படின்னா, இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கோம் பரபரப்பா. காலைல எந்திரிச்சு நைட்டு வீட்டுக்கு போகும் தொட்டிக்கு மின்னல் வேகத்தில் இருக்கும். இந்த தினந்தோறும் வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கா சங்கடமா இருக்கா அப்படி என்பதுதான் கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு வடிவமைச்சிருக்கிறோம். கொண்டாட்டம் தான் இன்றைய வாழ்க்கை என்று பேசுறதுக்கு இந்த 3 பேர் பார்த்தாலே கொண்டாட்டமா தெரியுது. திண்டாட்டம் என்றுக்கு இவரெல்லாம் எங்கே லொக்கேஷன் போட்டு கம்மாக்குள்ளே போய் கிடந்தார் ஆட்டோவோட. எங்கேயோ போய் டன் முடிஞ்சிருக்கு, தனக்கங்குளம் கம்மாக்குள்ளே தோண்டி எடுத்துகிட்டு வந்தோம், கொண்டு வந்து உட்காந்து. சும்மா இல்லை, இந்த 6 பேச்சால் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பாடு. இசைக்கலைஞர் ஒரு பக்கம் போய் கிடந்தார். ஆமாம், தனக்கங்குளத்தை போல் தெப்பக்குளத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஒன்றாக இணைச்சு கொண்டு வரதே பெரிய விஷயம். நீங்களாம் இந்த சலசலப்பு இல்லாமல், தம்பி டே இந்த முன்னுக்கு குழந்தைகள் டேய் என்னை கவனிங்க, சலசலப்பு இருக்கக்கூடாது, இல்லாட்டி பெரியவங்க கேட்கட்டு நீங்கள் இப்படி வந்துருங்க, இங்கே உட்காந்தா அமைதியாக மட்டும். ஆமாம், அதே போல் எல்லாமே இந்த கலைஞர்களை ஊக்குவிப்படுத்தணும், இங்கே உள்ள மக்களை மகிழ்ச்சிப்படுத்தன்றதா. அந்த வகையில் பவித்ரா என்ற ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த மேடையில் அங்கராக உங்கள் கரகோஷத்தோடு அறிமுகமாயிருக்காங்க. அவங்களுக்கு விழா குழுவின் சார்பில் ஒரு மாலையோ இல்லை பொன்னாடியோ கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சி விடுங்க, ஏன்னா நம்மளுக்கு நேரம் விரயமாகிருக்கு அதுக்காக. ஏன்னா அதெல்லாம் பாராட்டன். இங்கே உள்ள நிறையா கலைஞர்கள் உருவாக்கணுன்றது என்னுடைய பெரிய லட்சியம், பெரிய ஒரு சந்தோஷம். நிறையா மாணவர்கள்லாம் குட்டி குட்டி குழந்தைலாம் என் வீட்டு அருகில் பார்த்தேன். அவங்கெல்லாம் நம்ம பெருசாக வளர்ச்சி கொண்டு வரன்றது நோக்கம். அந்த வகையில் முதலாவதாக ஒரு தொகுப்பாளர் மேடைக்கு அறிமுகமாயிருக்காங்க, பெரிய பாராட்டுக்கள். இப்பொழுது சும்மா கையில் நீங்களே கொடுத்துருங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு கைதட்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எனக்கு ஓகே சந்தோஷம், நன்றி. கொண்டாட்டம் தான் இன்றைய வாழ்க்கை என்று பேசுறதுக்கு இங்கல்ல அங்கல்ல கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நம்மளுக்காக வரி புரிந்திருக்கிறவங்க. நிரம்ப தொலைக்காட்சிகளில் மரியாதைக்குரிய சுகி சிவம் அவர்கள், திண்டுக்கல் லியோனி அவர்கள், சாலம் பாப்பே அவர்கள் என்று பெரும் பேச்சாளரிடம் நடுவர்களிடம் பேசி பாராட்டி பெற்றிருக்கக்கூடிய
நாகர்கோயிலிருந்து வருகை புரிந்திருக்குல்ல மலர்விழி அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் பார்த்தீங்களா. அந்த அம்மாவோட செயின் தான் 3 அடி கூட. அன்னைக்கு அந்த செயின்லேயே 8 கிலோ விழுந்துச்சு மொந்து. நாள் ஆக ஆக மூலம் இங்கே இருந்துச்சு, ஒரு 5-6 பட்டிமன்றம் வந்து இங்கே இறங்குச்சு பார்த்தீங்களா. முழங்காலுக்குள்ள ஒரு செயின் தூங்குற மாதிரி பார்த்துருக்கீங்களா. இதுதான் விஷயம். அப்படின்னா பார்த்துக்கு. அவங்களும் என்னுடைய அன்புக்காக 1 பைசா வேணாம் சார், 2 சென்ட் இடம் மட்டும் எழுதி கொடுங்க திருமங்கலத்தில் அப்படின்ட்டு என் இடத்த எழுதி கேட்டிருக்காங்க. நாளைக்கு பத்திர ஆஃபீஸர் முடிச்சுட்டு தான் போகிறாங்க. அப்படின்னா எங்கள் சூழலை பார்த்துக்குங்க. பட்டிமன்றம் நடத்தி எப்படி நல்லா முன்னேற்ற வர முடியலன்னு பார்த்துக்குங்க. அதே அன்னைக்கு சிறப்பாக பேசுறதுக்கு அவங்க நாகர்கோயில்னா இந்தியாவின் கடைக்கோடி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும், கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் அந்த கடற்கரைக்கிட்ட அவங்க வீடு. ஆச்சரியமாக இருக்கும். கால் நீட்டுச்சுன்னா அலை அடிக்கும், அதனால் காலை உள்ளே வச்சே படுத்திருக்கும் பாவம். கடற்கரை பக்கத்துலேருந்து வந்துருக்கு. அன்னைக்கெல்லாம் திமிங்கலம் பிறண்டு அமுக்கிருச்சு. அவங்க அமுக்கி திமிங்கலம் தெரிச்சு ஓடிருக்கு. என்னடா நம்மளை விட ஒரு சும்மா லேசானிக்காங்க. ஒரு ஆளையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட வாடி நீங்கள் ஈஸியாக ஒரு இடத்துல சிரிச்சுட்டு போயிடுறீங்க. கன்னியாகுமரியிலேருந்து கடத்தி நகர்த்தி கொண்டு வரது எவ்வளோ விஷயம். கன்னியாகுமரியில் 7 மணிக்கு ஒரு ஆட்டோக்காரன் நிறுத்திருக்கு. பஸ் ஸ்டாண்டு போகணும் ஏற்றிருக்கான். 3 டயர் 3 திசைக்கு பிடிங்கிட்டு ஓடிருக்கு. விடுவோமா? கூப்பிட்றா டிப்பல் லாரிய எத்தரா பாட்டி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்து இறக்கப்பட்ட வாடு எங்களுக்கு தான் தெரியும். நீங்களாம் சும்மா லேசானிக்காங்க. அவ்வளோ சிரமப்பட்டிருக்கேன். ரேச பஸ்ஸில் வரும்போது ரேசை சாஞ்சிருக்கு, பஸ்ஸே சாஞ்சிருக்கு. சாத்தூருக்குனாரு 46 பேர் தப்பி ஓட்டியிருக்காங்க. கண்டக்டர் தான் முதல் நசுங்கினது. எதுக்காக சொல்கிறேன்னா அவ்வளோ சுமை கடையில் சிரமத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு நாமளாக செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டு பிள்ளை மேடையில் ஏறினால் நீங்கள் என்ன கைதட்டல் கொடுப்பீங்களோ ரசிப்பீங்களோ அதே தான் இந்த 6 குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். அந்த வகையில் சித்ரா அவர்கள் இன்னைக்கு அழகான ஒரு விருதை பெற்றிருக்கிறார்கள். அந்த விருதுக்கெல்லாம் இவங்க முழுக்க முழுக்க பொருத்தமானவர்கள். ஏமா மேடை சாய்க்காமல் நிற்கணும். ரொம்ப அங்கிட்டு போக போக இங்கே ஒரு பக்கம் இறங்கிட்டே போகுது. நான் விழா குழுவிலேருந்து கேட்டாங்க என்கிட்ட, என்ன தம்பி செய்யணும்டாங்க. மேடை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க, கன்னியாகுமரிலேருந்து நாங்கள் கொண்டு வர்றோம் ஆட்களை அப்படின்னு. அதுக்காக என்ன உட்காந்துருங்க, டீ சாப்பிடுங்க, பொறுமையாக போகலாம், சரியா? அதே போல் அதே அன்னைக்கு பெருமை சேர்க்கறதுக்காக நிரம்ப தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்க்கலாம், எல்லா டிவிலையும் அன்னைக்கு வீட்டில் சிசிடிவி ஆன் பண்ணுறாங்க, வந்து நிற்கிது கிருன்னு. எல்லா டிவிலையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிரம்ப தொலைக்காட்சிகளில் 5 வயசுல டிவியில் வந்தவங்க. புதிய டிவியில் காணவில்லை சிறுமின்னு சொல்லி 5 வயசுல பச்சைக்கால பாவாடை போட்டு இந்த பொண்ணை காணவில்லைன்னு சொல்லி அன்னைக்கே டிவியில் வந்திருக்காங்க. கீழே ஒரு அம்மா பார்க்க, என்ன கொடுமை, அவங்களே போய் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க. அப்படி தான் வரும். எல்லா பக்கமும் வைப்ரேஷன் ஆகி பழகிறணும். சிறப்பாக பேசுவாங்க. நம்ம மதுரை ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப அந்த ஜல்லிக்கட்டுடைய முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்ட்டு இந்த எம்சி பண்ணது அவங்க தான். ஜல்லிக்கட்டில் கோயில்பட்டியை சேர்ந்த அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களை வாழ்த்திருங்க. இவங்க 3 பேரும் கொண்டாட்டம் வாழ்க்கை, இது 2 பிரிவாக புரிஞ்சுக்கணும். பெண்கள்லாம் கொண்டாட்டத்தை கைதட்டணும், ஆண்கள்லாம் பார்த்தீங்களா, ஆண்கள் கூட உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரு ஆள் அப்படி கிருன்னு 5 கிலோ இஞ்சி தின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? பக்கத்தில் ஒரு சம்சாரம் தேச ஈண்டார், வாய மூடு, எல்லாம் போல சிரிப்பு, என்ன பொழைச்சிருக்க சிரிக்கிற அப்படின்னா கப்புன்னு வாய் மூடிட்டார். அப்படி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நாளை நீங்கள் இந்த 2.5 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். டாக்டர் என்ன சொல்கிறாரு? 1 நிமிஷம் சிரிச்சா 1 சொல் ரத்தம் ஊறுன்றார். நீங்கள் 2 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க, கொப்போன்னு ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழுகும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊற போது பக்கத்தில் ஒரு செம்பு லாடஞ்ச 3 வச்சுக்குங்க. அது வாட்டுக்கு ஊற்ற பிடிச்சி வெளியே கொட்டிட்டு வாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களை அதிர்ச்சி உண்டு பண்ண போகிறாங்க. அதுக்கு முழுக்க நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கு. சலசலப்பை குறைச்சி விட்டு குழந்தைகள்லாம் பேச்சை குறைத்து கொண்டு நல்லா கேளுங்க. நிரம்ப ஆன்மீக விஷயம் பேசுவாங்க. நிரம்ப நீங்கள் சிரிக்கணும். மனுஷ வாழ்க்கையில் அந்த அப்பெல்லாம் என்ன சொல்லுவோம்? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லையா. இப்போ அதெல்லாம் கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை. இவ்வளோதான் வாழ்க்கை. குழந்தையோடு தூக்கிட்டு சும்மா இருந்தால் கேட்குறாரா? கேட்குறதே இல்லை. அப்புறம் குழந்தை தூக்கிட்டே தெரிய வேண்டியதான். அது இந்த வருஷம் பாருங்கள், நான் இத்தனை வருஷமாக பார்த்துருக்கேன். இந்த இடத்துல குழந்தைகள் கொச்சோண்டு 2500 குழந்தை இருக்காங்க. என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? 2 வருஷம் கொரோனா லீவ் விட்டால் தான் காரணம். பேசாமல் இருங்க, ஏன்டா இருக்கிறீங்களா?
லீவு தானே, சும்மா தானே இருக்கோம் வீட்டில், இது தேவையா சார்? கொஞ்சம் ஆயிடுச்சு. நல்ல வழிக்கு 2 வருஷம் கொரோனாவோட முடிஞ்சு, 4 வருஷமா 5 வருஷம் போய் மேடையில் ஏன் மேடையில் உட்காந்துருப்பேன் 4 பேர், அங்குள் தள்ளி உட்காருங்க அங்குள் அப்படின்னு. அந்த அளவுக்கு நாங்களாம் அப்புறம் வீட்டிலே இருக்க முடியாது. 2 பேரும் காம்பவுண்டதை உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க. சந்தோஷம். இவங்க தான் இன்றைய வாழ்க்கை கொண்டாட்ட மீன் பேசுறதுக்கு, திண்டாட்ட மீன் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல பாவம். ஏன்னா ஆளே கேள்விக்குறியாக தான் இருக்காங்க பாவம். உண்மையிலே எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கலைஞர்கள்லாம் பாராட்டன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம மண்ணில் பாராட்டினா எனக்கு பெரிய சந்தோஷம். உங்கள் கைதட்டலோடு அவங்க போகாத மேடை கிடையாது. 1.5 மணி நேரம் ஒரே ஆள் நின்று, இந்த 6 பேரில் ஒரே ஆள் நின்று சிரிக்க வைப்பாங்க மக்களை. இந்த இது யாருக்கு சார் கிடைக்கும்? அந்த பணி செஞ்சுருக்காங்க. அதில் திண்டாட்டம் தான் நின்று பேசுறதுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இவங்க கன்னியாகுமரி நாகர்கோயில்னா, இவர் இந்த பக்கம் ஜெகதாப்பட்டினம் அபிராம்பட்டினம், இவரும் கடற்கரைக்குள்ள தான். இவரெல்லாம் மீனெல்லாம் எடுக்க போவே தேவையில்லை. அவர் வாசல் திறந்தா போதும் கடற்கரை ஆண்டு வாயை வச்சுக்கிட்டு பார், 2 மீன் தப்பு வாய்க்குள்ள அவரோட மூடி போயிடுவார். இவ்வளவுதான். ரொம்ப சுருக்கம், ரொம்ப சிரமப்படவே மாட்டார். பூராமே கடற்குள்ள வாழ்ற மனுஷர்களை கூட்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்களா, பல்லெல்லாம் ரொம்ப ஈஸி, வாய் ஒப்பளிக்கலாம் தேவையில்லை. பல்லு விளக்கிட்டு ஈண்டு அலை சட்டான்னு அடிச்சுட்டு போகும். அன்னைக்கு ஓங்கி அடிச்சால 3 பல்லு வரை கூட்டிகிட்டு போயிடுச்சு, பெரிய அலை கொஞ்சம். அதுக்கு தான் அவருக்கு பேரலைன்னு விருது கொடுத்தோம். இதான் வேற ஒன்றும் கிடையாது. ராஜநிதி அபிராம்பட்டினம் பட்டுக்கோட்டைக்கு அந்த பகுதியில். நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நிறைய பேச்சாளர்கள் எங்கள் பட்டிமன்றத்தில் பேசியிருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள். இருந்தாலும் என்னுடைய அன்புக்காக வந்திருக்கிறது இந்த 6 பேர். அதில் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த வகையில் அன்னலட்சுமி அவர்கள் கூட ஒரு சிறிய ஆப்ரேஷன் கூட செஞ்சிருந்தா கூட, அதோடு நான் வரேன் சார், உங்கள் ஊர் மக்களை பார்க்குறேன், அவங்களோட பேசி சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்திருக்காங்க. அவங்களும் கலக்க போயார் நிகழ்ச்சி. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியில் பேச ஆரம்பித்தேன். 2005 கலக்க போயார் சீசன் 1. அதேபோல் அவங்களும் ஏன் ஆண்கள் தான் பேசணுமா, நாங்கள் பேச மாட்டோமான்னு சொல்லி கலக்க பேரில் ஒரு பெண் கண்டஸ்டண்ட்டாக வந்து, வேட்பாளராக வந்து, அறிமுகமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிரம்ப பட்டிமன்றம் பாட்டு மன்றங்களை பேசி பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய, ஆசிரியராகவும் இருந்திருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி பாருங்க. போட்டி இங்கிட்டு ஒரு அன்ன பாரதினா அங்கிட்டு ஒரு அன்னலட்சுமி. அன்னம் என்றால் என்ன? சோறு, சோத்து லட்சுமி, சோத்து பாரதி. இப்ப வந்தோடனே என்ன கேட்கணும், என்ன தலைப்பு சார், எப்படி சார் பேசணும்னு கேட்டால் அது ஒரு மனுஷி. சார் சைவமா அசைவமா, கோழி போட்டுக்குமா, நாட்டுக்கோழி போட்டுக்கீங்களா, முட்டை இருக்குமா, முட்டை போய் சாப்பிடுங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி கொண்டு வருது. இதைத்தான் முதல்ல வந்து கேட்கறது. அதனால தான் அவங்களுக்கு பேர் கரெக்டாக வச்சுருக்காங்க அன்னலட்சுமி அவர்கள். அதனை தொடர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் பேராவூரணி அந்த பகுதியில் ரொம்ப அந்த கடைக்கோடி தஞ்சை மாவட்டம். எப்படி இந்த இந்த மேடையோட அழகு பாருங்க, ஒவ்வொரு பேச்சாளரும் ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவங்க திருநெல்வேலி, அவங்க நாகர்கோவில், கன்னியாகுமரி. நான்லாம் எந்த ஊர்னே தெரியாமல் ஒரு ஆள் நடுவில் பார்த்தீங்களா. இருந்தாலும் என்ன மதுரை முத்துன்னு வச்சா கூட ஒருத்தன் கூப்பிட்டு, என்ன நீங்கள் எந்த ஊர்னே அப்படி, அதுக்கு தாண்டா மதுரை முத்துனே வச்சிருக்கேன், குழப்புவாங்க என்னை போட்டு. அதுக்காகத்தான் ரொம்ப சந்தோஷம். நிறைவாக பேசுறதுக்கு அவங்க ஒரு போஸ்ட்மேன் கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் போஸ்ட் உமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அவங்க போஸ்ட் உமன், அஞ்சலக அதிகாரியாக இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், அவங்களுக்கு நிறையா ஃபேன் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேனே பிடிக்காது. ஃபேன் அஞ்சில் வச்சா வெளியே விழுந்துருவாங்க. அன்புக்குரிய நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கூட. அருமையாக பட்டிமன்றம், அருமையான நகைச்சுவை, நல்ல கவிதையோடு பேசுகிறவங்க. யாராச்சும் தும்முறவங்க அங்கிட்டு தள்ளி போய் தும்முங்க, மேடம் முன்னுக்கு தும்பிறாங்க, அந்த பிள்ளை கீழே விழுந்துரும். அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு அப்படின்றாரு, டக்குன்னு திருச்சியை தாண்டி கிடந்துச்சு. காட்டுக்குள்ள போய் தோண்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னு சொல்கிறேன்னா, ஆமாம் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, அன்னபாரதி ஒரு வேக்கம் கிளர் ஒன்று வாங்கியிருக்கு. 13,500 ரூபாய்க்கு இஎம்ஐயில் வாங்கி 3000 ரூபா கட்டி, நேற்று 1000 ரூபா கட்டி மிஷினை தூக்கியிருக்காங்க. ஆமாம், அது முன்னுக்கு ஒரு விளக்கமாரமாக இருக்குது, அதை மட்டும் பிடிக்கிருக்காங்க. இந்த மிஷின் வாங்கிட்டு இந்த பிள்ளை சுவிட்சை போட்டு அதில் 1 2 3 பட்டனை போட்டிருக்கு, குப்பையை பூரா உறிஞ்சிருக்கு. அந்த நேரம் நீலவேணி நல்லா இருக்கியாக்கா அப்படின்ட்டு சரட்டின் மிஷின்குள்ள போயிடுச்சு அந்த பிள்ளை. ஏன் நீலவேணி வெளியே வாமா, ஏக்கா சுவிட்சை ஆஃப் பண்ணுக்கா அப்படின்னு. நிலைமையை பார்த்தீங்கன்னா எங்கள் நிலைமை சித்ராக்கா இருந்துச்சா, சித்ராக்கா பார்த்து மிஷின் தெரிச்சு உள்ள ஓடி இருக்கு. அத்தனை இப்போ நம்மளை முழுங்கிடுவோம் போலடா அப்படின்னு. நிறையா குழப்பங்கள் இருக்குது எங்கள் பட்டிமன்றத்தில் பார்க்குறேன். நாங்களாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கு வந்த மாதிரி 100 நாள் வேலைக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. எங்கடி பெரசண்டை காணா வடையை வாங்கிட்டு வர சொல்லுங்கடி அப்படின்னு அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதில் 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஏதோ நான் குரல் வித்த காரியம் மாதிரி நினச்சிட்டு
என்ன பேசிக்கிட்டே இருக்கேன், டப்பு டப்புன்னு ஆட மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் என்ன கராட்டத்துக்கு வந்திருக்கோம். அதில் இந்த அன்னபாரதி வந்தோடனே, மேடம் எங்கே செம்ப காணா, கரக செம்பண்ணாய். அது இல்லைங்க நான் பேச்சாளன்னு சொல்லி ஒரு வழியாக மேடைக்கு அழகாக வந்துட்டாங்க. என்னை வந்து களம்புறோம், உங்களை நாங்கள் தினந்தோறும் பார்க்கணும், இந்த முகங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது எங்களோட நோக்கம். உலக நாடு ஃபுல்லாக எல்லா நாடும் சுற்றி வந்தாச்சு, எல்லோரும் மகிழ்ச்சி படுத்தியாச்சு. அது முக்கியம் இல்லை, தான் இருந்த பகுதியில் எல்லாரும் மகிழ்ச்சி படுத்தினா தான் நம்ம ஒரு உண்மையான கலைஞனாக இருக்க முடியும். அந்த வகையில் எப்போதும் உங்களுடைய அன்பு இருக்கும். என்னுடைய அன்பு அதை விட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தடுத்த காலங்களில் அதை நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. இதே போல் அந்த கோயிலுக்கு எத்தனை முறை என்னென்ன விஷயங்கள் கேட்டாலும் அதை நான் எனக்கு என் தகுதிக்கு மீறியும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை அன்போடு சொல்லி மட்டம் பண்ணேன். 7 மணிக்கே வந்து ஒருத்தன் கையை வெட்டிட்டு ஓடுறாங்க. என் சொந்த ஊரில் பார்த்து அப்படிலாம் இருக்கும். அதுக்காக பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாரும் மகிழ்ச்சியாக போகணும். என்னுடைய நோக்கம் அதுதான். அந்த வகையில் இப்போ முதலாவதாக பட்டிமன்றத்தை நம்ம தொடங்க போகிறோம். நல்ல இந்த சிரிப்பு என்ன செய்யும்? 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. பெண்களுக்கு எத்தனை நகை போட்டாலும் அழகு கிடையாது சார். பெண்களுக்கு உண்மையிலே எந்த நகை அழகுனா பொன்னகை அழகு கிடையாது. உங்கள் முகத்தில் இருக்க புன்னகை தான் அழகு. நீங்கள் சிரித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு லட்சுமி வந்துக்கிட்டே இருப்பான். இந்த முத்துமாரிக்கு நான் சின்ன ஒரு உண்டியல் 5 ரூபா போட்டால் கூட எனக்கு பலன் கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஒரு என்னை உருவாக்கி ஓரளவு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு முத்துமாரி இருக்கும். எப்பவுமே இஷ்ட தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் எந்த நொடியிலும் நம்ம மறக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக இருக்கணும். என்ன காரணம்னா, நீங்கள் எத்தனை கோயில் போனாலும் உங்கள் காவல் தெய்வத்தை மீறி நீங்கள் எந்த கோயிலை வழிபட்டால் கூட நீங்கள் உச்சம் தொடுவது கஷ்டம். முதல் இந்த மாதிரி நம்ம இருக்கிற பகுதியில் இருக்கிற தெய்வத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதும் குலசாமியை வேண்டுவது. நீங்கள் திருப்பதிக்கே போனால் கூட திருப்பதி உங்கள் குலசாமிகிட்ட கேட்பாரான், உன் மயன் குமரேசி வந்திருக்கேன், அப்படி அருள் கேட்குறான், கொடுக்கவா, அவன் என்னையவே மதிக்கலைன்றது இதிகாசத்தில் உள்ள விஷயம். எப்பவுமே இந்த பகுதியில் நம்ம கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், பயந்து இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சார், நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா, நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று விரும்பினால் பிறரை நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும் சார். நான் இன்ன வரைக்கும் ஓரளவு உங்களுடைய அன்புக்கு பாத்தியமாக இருக்கேன்னா அதுதான் ஏறக்குறைய அதை நான் செய்வேன். அது மாதிரி நீங்களும் செய்யணும், அன்போடு இருக்கணும் என்பதை சொல்லி இப்போ முதலாவதாக பட்டிமன்ற முறையாக தொடங்குகிறது. அந்த வகையில் அன்புக்குரிய ராஜநிதி அவர்கள், இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது திண்டாட்டமே என்று சொல்லி அன்புக்குரிய ராஜநிதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்கணும். அதேபோல் அன்புக்குரிய இசைக்கலைஞர்கள் அருமை தம்பி அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் இருங்க. கீப்பேடு வாசிக்கக்கூடிய அருமை தம்பிக்கும் பேடு வாசிக்கக்கூடிய பெருமைக்குரிய கலைஞர் அவர்களுக்கும் பெரிய பாராட்டு சொல்லியிருக்கேன். நான் பாட்டி கிளம்பிட்டீங்களா? அவ்வளோதான், அவங்க 5 நிமிஷம் தான் ஒதுக்குவாங்க. அங்கே ஐயா தாத்தா கூப்பிட்டாரு, எங்கடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த முத்து அவன் கிடைக்கான் அப்படி. ரொம்ப சந்தோஷம். போட்டிங்களா? என்ன உங்கள் பட்டிமன்றம் தனியாக ஒன்று நடக்குது? எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன் சார். ஆள் மட்டும் கிடையாது, ஆள்வே தண்ணி பாட்டில் பாய் தலானி எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். பாய்தல் இல்லாத இந்த விரிச்சிருச்சு, நீங்கள் உட்காந்து யார் எந்திரிச்சு போகணும் மட்டும் முடிவெடுத்துறாங்க. போடுங்க சார், வாங்க சார். என்ன போதும் நேனே, சவுண்டு போதும். நன்றி 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 சார். வச்சிருங்க, சளி வைங்கப்பா, அடுத்த நிகழ்ச்சிக்கு வேணும். பூராத்தையும் காலி பண்ணிப்புறாங்க. வருஷம் நம்மளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு நடக்கும். கம்மாயில் துவைக்கிறோம், அயன் பண்ணுறோம். இப்பொழுது முறையாக பெருமைக்குரிய அருமை தம்பி ராஜநிதி அவர்கள் மகிழ்ச்சியோடு தொடங்குகிறார். நல்ல கரகோஷம் கொடுங்க. இந்த தொடக்கம் தான் இந்த நிகழ்ச்சி நிறைவரைக்கும் நீங்கள் கொண்டு வர பொறுப்பு. நடுவர்களே ஒரு அற்புதமான தலைப்பை அலசி ஆராய்ச்சி அடிப்பிடிச்சு பார்த்து அதில் அடிப்பிடிச்சது மாதிரி முதல்ல என்ன ஒருத்தனை பேச விட்டுருக்கீங்க. ஆமாம், இந்த பகுதியில் இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா உங்களுடைய நகைச்சுவை பேச்சால் மட்டுமல்ல, உங்களுடைய கருணை திறத்தாலும் இந்த ஊர் மக்களை கவர்ந்திருக்கிறீங்க. எங்களுடைய நகைச்சுவை முத்து, இந்த மண்ணின் சொத்து மதுரை முத்து சார்களுக்கு ஒரு முறை ஜோரா ஒரு முறை கைத்துருங்க. அம்மா, நான் ஒரு நல்ல 4 ஜோக்கு கேட்டு போங்கம்மா. அம்மா, இந்த குருவி ஜோக்கை கேட்டு போங்க, வாங்க, நல்லா இருக்கும், சிரிப்பாக இருக்கும். போடாக்கு இருக்கா அப்படின்னு சரி. நடுவர்களே, இன்னைக்கு யார்ட்டையுமே இன்னைக்கு பேச முடியல. ஒரு ஊரில் போய் இப்படி தான் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். நான் வருவேன் நான் வருவேன் நான் வருவேன் அப்படின்னு பாடினேன். கூட்டத்துல இருந்து ஒரு பேர் சொன்னா, உன்னை அடுத்த வருஷம் கூப்பிட்டா தானே வருவேன், இல்லைன்னா எப்படி வருவேன்னு சொல்லி கேட்டான். என்னுடைய தன்னம்பிக்கையை விடாம அடுத்தபடியா பாடின பாருங்க. அதுங்களா எப்படி சிரிப்பா போறோம் பாருங்க. போக போக டயம் ஆகாக பிரமாதமா இருக்கு. இதான் எங்க மதுரை பாத்தீங்களா மேடம்.
பார்த்தீங்களா? ஐயப்பனே வந்து நம்மளுக்கு டீ கொடுத்த மாதிரி இருக்கு உண்மையிலேயே. ஆமாம், நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறேன், ஒன்றும் கைதட்ட காணாம், ஒன்றும் காணாம். கடைசியில் என் வேலை பிச்சை எடுக்கிற வேலையை விட மோசமாக போயிடுச்சு. பாருங்கள், ஒரு குழந்தை வந்து எங்களை என்கரேஜ் பண்ணி விருந்தோம்பல் பண்ணுறான். பார்த்தியா, தம்பி பரத்து கூட இருக்கக்கூடியவன். ஏன் இதை சொல்கிறேன்னா, மதுரையுடைய ராசி அவர் தம்பி சொன்னார். அங்கேருந்து சொல்லும்போது மதுரைக்காரர் சொல்ல வேணாமா? மகாத்மா காந்தி முதலில் இதே மாதிரி கோட் சூட் போட்டுக்கிட்டு இருந்தவர் சாதாரண லங்கோடுக்கு மாறின, அந்த வேட்டிக்கு மாறின ஊர் மதுரை. தெரியுமா? மதுரையில் தான் விவசாயிகள் இந்த மாதிரி உடையில் இருக்கும்போது எனக்கு எதுங்க கோட் சூட்டுன்னு கழத்திட்டு வாட்சியை கழத்தி இடுப்பில் கட்டிட்டு வேட்டியோடு தெரிஞ்சது மதுரை. சினிமா நடிகர்களுக்கு முதலில் ரசிகர் மன்றம் ஆரம்பித்த ஊர் இந்த மதுரை. சிவபெருமானுடைய 68 திருவிளையாடல், 64 திருவிளையாடல்கள், 60 திருவிளையாடல் நடந்தது இந்த மதுரை. இந்த கைதட்டுக்கு நாங்கள் குதிரையிலே ஏறி போயிருக்கலாம். மதுரைன்று நான் அடித்தோண்டிலிருந்து கத்தி கிடைக்கேன். அங்கே வர என்ன கொடுமை இது அப்படின்னு இப்படியா கேட்பாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது சார் இந்த மாதிரிக்கு. வீர விளையாட்டுக்கு சொல்கிறோம், மதுரை மல்லின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சின்ன ரிசர்ச் நடந்தது ராஜநீதி. நீங்கள் கேட்குறீங்க, சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் சிறந்த மாவட்டம், கலாச்சாரம் மிகுந்த பழமையான ஊர், பாரம்பரியத்தோடு இருக்க ஊர் எந்த ஊர்னு கிட்டத்தட்ட 2 வருஷம் ரிசர்ச் நடந்து பழமையும் பாரம்பரியமும் பண்பாடு மிகுந்த 38 மாவட்டத்திலேயே மதுரையை தேர்ந்தெடுத்துக்கும் போது நம்மளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே சார், ஆண்பளைக்கு இத்தனை விழா வருது, பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், எதை பற்றியும் கவலை இல்லை. எவ்வளோ வரட்டு, செலவை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இது செய்ய போகிற பலகாரத்தை நினச்சா சார் பயப்படுறேன். சமைச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டோம், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு சாஞ்சி கிடப்பான். என்னங்க இது செஞ்சாலும் வாட்ஸ்அப்பில் வைக்குது. இவங்க என்ன செஞ்சு வாட்ஸ்அப்பில் வச்சாலும் லைக்காக வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தியாக வருது. அதே உங்களுக்கு சிரிப்பு வருது பார்த்தீங்களா? அப்போ இது நகைச்சுவை தான். பேசுங்க.